தர்மத்தை நிலைநிறுத்த மகாவிஷ்ணு எடுத்த தச அவதாரங்களில் ராம அவதாரத்துக்கு தனிச்சிறப்பு உண்டு. உலகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதை. ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷனாக ராமர் மனிதனாக பிறந்து வாழ்ந்து காட்டிய வரலாறு ராம அவதாரம். ராமன் அவதரித்த நன்னாள் சைத்திர மாதத்து வளர்பிறை நவமி திதி. இந்நாளில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் கடகம் லக்கணத்தில் அவதரித்தார். மகாவிஷ்ணு ராமராக, பாம்பினையான ஆதிசேஷன் லக்ஷ்மணாக, பெருமாள் கையில் இருக்கும் பாஞ்சன்யம் என்ற சங்கு பரதனாக, அவர் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரம் சத்ருகனாக அவதரித்தனர் என்பது புராண செய்தி. பூஜை முறை. ஸ்ரீ ராம நவமி தமிழகத்தில் பெரும்பாலானோர் சைத்திர மாத வளர்பிறை நவமி இருக்கும் நாளில் மட்டும் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். ராம நவமியை முடிவு நாளாக கொண்டு முதல் 9 நாட்கள் கொண்டாடுவது கற்போற்சவம் எனப்படும். ராம நவமியை முதல் நாளாக கொண்டு 9வது நாள் விழா முடிப்பது ஜனரோத்சவம் என்று சொல்லப்படும். ராம நவமி நாளை மட்டும் விரதம் இருந்து அனுசரிப்பதும் உண்டு. இப்படி 3 வகையில் அவரவர் வழக்கப்படி அனுசரிக்கப்படுவது ஸ்ரீ ராம நவமி. ராமரின் திருவுருவப்படம், பட்டாபிஷேக ராமர் படம், ராமர் ஜாதகம் என்று அவரவர் குடும்ப வழக்கப்படி திருவுருவனை பூஜிக்க வேண்டும். நீர், மோர், பானகம், வடை, பருப்பு ஆகியவை விசேஷ நிவேதனங்கள். வனவாச காலத்தில் ராமரின் தாகம் தீர்த்த பொருட்கள் இவை. எனவே இப்பொருட்களை படைத்து பக்தர்களுக்கு வணங்குவது புண்ணிய பலனை தரும். ராம நாம மகிமை. விரத நாட்களில் மனதை அலைப்பாய விடலாகாது. தேவ சிந்தனையுடன் இருக்க வேண்டும். இந்த விதிப்படி ராம நவமி நாளில் ராமாயண பாராயணம் செய்வர். ராம நவமி தொடர் விரத நாட்களில் ராமாயண விரிவுரைகள் நடப்பதுண்டு. அதனையும் கேட்கலாம். ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சரம் சிவனுக்குரியது. ஓம் நமோ நாராயண என்ற அஷ்டச்சரம் பெருமாளுக்குரியது. 8 எழுத்தில் ராவும் 5 எழுத்தில் உள்ள மாவும் இணைந்து உருவான மந்திரமே ராமநாமம். இது தாரக மந்திரம். இதை சொல்ல சொல்ல நம் பாவங்கள் நீங்கும். மற்ற மந்திரங்களை எல்லாம் ஓம் என பிரணவ மந்திரத்தையும் சேர்த்துதான் சொல்ல வேண்டும். ராமநாமத்துக்கு ஓம் என்ற பிரணவத்தை சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளான மகாவிஷ்ணுவின் திருநாமங்களின் மகிமையை உணர்த்தும் மந்திர நூல் விஷ்ணு சகஸ்ரநாமாவாகும். ராமன் என்ற பெயர் சொன்னால் போதும், சகஸ்ரநாம பாராயண பலன் நிச்சயம் கிடைக்கும். ராமா ராமா என்று இடைவிடாமல் ராம நவமி நாளில் ராம நம ஜாப வேள்வி செய்யலாம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று 108 முறை சொல்லி வழிபடுவது சிறப்பு. பக்தர்கள் ராம நவமி நாளில் இடையறாது ராமநாம ஜெபம் செய்வது அவசியமானதாகும். இயன்றவர்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வணங்கி அருள் பெறுவது மிக எளிய முறையாகும்.